செகண்ட் பீஸ் சமிட்ல ரஷ்யா கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பீஸ் சமிட் வந்து பார்த்தீங்கன்னா உலக அமைதி மாநாடுன்னு சுவிட்சர்லாண்டில் ஓப்பன் பண்ணி எல்லாம் வீணா போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பீஸ் சமிட்ல ரஷ்யா இருக்க போறாங்களாமா. சரி, ஓகே. நேரடியாக இருப்பாங்களா, ரஷ்யா வந்து கலந்துக்குவாங்களா, எப்படிங்கிறது சாத்தியம் அப்படிங்கிறது போல மீடியா தரப்பு வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா. அதுக்கு உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான டிமிட்ரி குலேபா அவர்கள் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது இந்த தானிய ஏற்றுமதி இருக்கு இல்லைங்களா, இந்த கருங்கடல் வழியா, அதுக்கு வந்து பேச போறோம். அப்பத்துல வந்து ரஷ்யாவோட பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க அப்படிங்கிறதோட இவங்களே சொல்றாங்க. சரி, அப்ப என்னங்க ரஷ்யாவை கூப்பிடுவீங்களா, நீங்க நேரடியா பேசுவீங்களா அப்படின்னா, நோ 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 நோ, ரஷ்யா ஏகப்பட்ட குற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க. எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, உக்ரைனையே அழிக்கணும்னு நினைக்கிறாங்க ரஷ்யா. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படிங்க அவங்களோட பேசுறது? வாய்ப்பு இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. அதனால துருக்கியோட உட்காந்து நாங்க பேச போறோம் அப்படின்னு இருக்காங்க கருங்கடல்ல. சரி, அப்ப ரஷ்யாவை கூப்பிட மாட்டீங்களா? கூப்பிட மாட்டோம். அப்புறம் எப்படிங்க அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு கேட்டா, யூஎன்ஐ கூப்பிடுவோம். இதெல்லாம் இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. எப்படின்னா, நாங்க வந்து துருக்கியோட உட்காந்து பேசுவோம், அப்ப யூஎன் இருப்பாங்க. யூஎன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட போய் என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா துருக்கிடுவாங்க. இந்த சுஸ் பீஸ் மீட்டிங் நடந்தது இல்லையா, அதுல இருக்கிறது இதுல சேர்த்திக்கிட்டு இங்க பாருங்க, தானிய ஏற்றுமதிக்கு இது மேல இப்படி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த சுவிட்சர்லாந்துல முதல் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, சிவிலியன் கப்பல்களை அடிக்கக்கூடாது, தானிய ஏற்றுமதிக்காக இப்போ போறதுல வந்து இந்த போர்ட்லாம் பயன்படுத்த போறாங்க, இதுக்கு மேல போர்ட்லாம் அடிக்கக்கூடாது, உடசால தாக்குதல்கள் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அசோக்குள்ள போயிட்டு வர்றதுக்கான எல்லா இதுக்கும் நீங்க இனிமே கமர்ஷியலுக்கு காசு வாங்கக்கூடாது. இது போல பல விஷயங்களை இங்க உட்காந்து முடிவு பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டை ரஷ்யா எடுத்து தருவாங்க. யூஎன் கொண்டு போய் கொடுப்பாங்க. அது எப்படி, அது ரஷ்யா இதுவும் அல்டிமம் தானே, அதாவது நீங்க பிடிச்ச பாதியெல்லாம் விட்டுட்டு போயிருங்க, பின்னாடி கிரீமியாவை மட்டும் வச்சுக்கங்க அப்படிங்கிறது போல வந்து கிரீமியாவும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குமே தவிர மற்றபடி எல்லாம் இல்லை அப்படிங்கிறது போல வந்து இவங்க வந்து ஒரு அல்டிமம் ரஷ்யா கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இது இவங்க பேசுறதை வச்சு நம்மளுக்கு புரிய வருது, அது போலதான் செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ துருக்கி அதுக்கு கலந்துக்குவாங்களா? ஏன்னா துருக்கி பிரிக்ஸ்ல சேரேன்னு இருக்கிறாங்க. எப்படி என்னன்னு தெரியல. துருக்கியை முதல்ல ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல. மேபி துருக்கி ஏதாவது கொண்டு வந்து ஏதாவது ஒரு பார்வையில் உட்கார வைப்பாங்க. ரஷ்யா ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு அல்டிமம் மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே. இந்த மாதிரி இவர் பேசும்போது மீட்டிங் நடந்தது இல்லைங்க, பீஸ் மீட்டிங்கு. அதுல வந்து மீடியாக்கள் வந்து கேட்டிருக்காங்க, என்னங்க சுவிட்சர்லாந்து பீஸ்ல வந்து எல்லாரும் வந்தாங்க, கையெழுத்து போட்டாங்க, அப்புறம் என்னன்னா நாங்க கையெழுத்து வாபஸ் வாங்கிக்கிறோம்னு வாங்கிக்கிறாங்கல்ல, என்ன காரணங்க அப்படிங்கிறது போல டிமிட்ரி குலேபா அவர்கள்ட்ட கேட்டுக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதாவது இந்த மீட்டிங் நடந்தது இல்லைங்க, அதுல பேசி எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து கடைசி நிமிஷத்துல தான் இந்த அக்ரிமெண்ட்லாம் வந்துச்சு, ஒரு பாயிண்டா ஆட் ஆச்சு, அப்பதான் வந்து எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. அதை சரிவர புரிஞ்சுக்க முடியாததுனால வந்து பாத்தீங்கன்னா சில நாடுகள் பின்வாங்குறாங்க. பட் ஆனா ஒரு நிமிஷம், அதுல இருந்து முழுமையா அவங்க பின்வாங்கறதுக்கு வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது. இன்னும் சில நாடுகள் எங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் பல நாடுகள், குறிப்பா இந்த ஏசியா, லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இங்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம் கூடிய விரைவில் வந்து கையெழுத்து போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த லிஸ்ட்ல வந்து நாங்களும் சேர்ந்துக்கிறோம்னு கையெழுத்து போறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சாகணும், ரஷ்யா வந்து தேவையில்லாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அந்த காரணத்தினால கூட இருக்கும். சரி, அப்ப எந்தெந்த நாடுகள் வந்து விருப்பம் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது போல இவங்க சொல்லி கேட்கறது பிரஸ். அதுக்கு அவர் வந்து இல்ல, அது இப்போதைக்கு சொல்லுது சரி வராது, ஆனா இன்னும் கூடிய சீக்கிரத்துல நிறைய நாடுகள் வருவாங்க அப்படிங்கிறது போல ஒரு தரப்ப சொல்லிக்கிறாங்க. சரி, அப்படி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். எத்தனை நாளைக்கு தான் அண்டை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ வேற கிரைன் டீல் இனிஷியேட்டிவ் பண்ண போறாங்க துருக்கியில உட்காந்து. அங்க சுவிட்சர்லாண்டு, இப்போ துருக்கி, நீ என்னென்ன சைட்ல எதாவது பேச போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ வந்து ஐநாவே வருது, யுஎன்ஏ வராங்க. யுஎன் வந்து உலக நாடுகளின் கூட்டமைப்பு வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு ரஷ்யாட்ட போய் உலக நாடுகளோட கூட்டமைப்பு சொல்லி ரஷ்யா கேட்கலையே அப்படிங்கிறது போல வரலாறுல ஒரு பாயிண்ட் எழுதுறதுக்கு நல்லா இருக்குது. சரி, பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போல. அடுத்தது ISW, இந்த இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்டடி ஆஃப் வார் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க என்ன மாதிரியான ஐடியாலஜியில இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் அனலைஸ் பண்றாங்க அப்படிங்கிறதே தெரியல. ரஷ்யா வந்து என்ன வேணா பேசலாம், என்ன வேணா மொபிலைஸ் பண்ணலாம், என்ன வேணா ஆயுதம் வச்சுக்கலாம், என்ன வேணா மிரட்டலாம், அதான் அணு ஆயுதத்தெல்லாம் தூக்கி போடுறேன்லாம் மிரட்டலாம், ஆனாலும் உக்ரைனை தோக்கடிக்க முடியாது. இந்த வெஸ்டர்ன் நாடுகள் மட்டும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை உக்ரைனுக்குள்ள புஷ் பண்ணாலே அப்படியே புஷ் ஆகி போயிடும் ரஷ்யா அங்கிட்டு அப்படிங்கிறது போல ISW தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க.
என்ன நினப்புல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஜெர்மனியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லிக்கிறாங்க, நம்மகிட்ட 300 டேங்க் தாங்க இருக்கு. இதை வச்சு ஒரு வில்லேஜ் வேணா பாதுகாக்கலாம், நம்ம கேபிட்டலே பாதுகாக்க முடியாது அப்படிங்கிறது போல, பாதுகாக்கிறதுக்கே இல்லை ஒண்ணுமே அப்படிங்கிறது போல ஜெர்மனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லிக்கிறாங்க. இப்படித்தான் எல்லா பக்கமும் இருக்குது. இப்படி இருக்கும்போது இவங்க ஏதோ சொல்றாங்க, ஏதோ வச்சிருப்பாங்களா இருக்கும், வங்கு பறிச்சு அடியில மறைச்சு வச்சிருப்பாங்களா இருக்கும். அப்படியே லிஃப்ட்ல இப்ப இருக்கிறது அப்படியே கீழே போயிட்டு மேலே வரும்போது அப்படியே டிரான்ஸ்ஃபார்மான யூரோப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஏலியன்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸை கூப்பிட்டு களமிறக்கி ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை பிடிக்க விட்டாலும் ஆச்சரியப்பறக்கல பண்ணக்கூடிய ஆளுங்க தான் இவங்க, பண்ண வைக்கிறாங்களா என்னங்கிறத பார்ப்போம். அடுத்தது பொலிட்டிக்கோ இருக்கிறாங்க இல்லையா, அது ஒரு பிரபலமான மீடியா நிறுவனம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அனலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இப்போ அமெரிக்கா தரப்புல வந்து நாங்க கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள் எடுத்து எங்க வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, ரஷ்யால எது மேல வேணாலும் எரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது போல ஜேக் சுலைமான் சொல்லியிருந்தார் இல்லையா, அதை வந்து பாத்துக்கிறாங்க இதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது போல. அதாவது முன்னாடி வந்து இந்த கர்கியோட பகுதியை தற்காத்துக்கிறதுக்கு மட்டும் இந்த குஸ்க் பெல்கிராட் பகுதிகளை தாக்கிக்கலாம் அப்படிங்கிறது போல கிரீன் லைட் கொடுத்துருந்தாங்க சில பகுதிகள். ஆனா இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்டா பண்றதுனால ரஷ்யாவோட இழப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அப்படி பண்றதுனால, தாக்குதல் பண்றதுனால, அதுவும் நேத்திக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஆயில் டிப்போஸ் மேலாம் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இந்த ராஸ்டவான் டாவா இருக்கட்டும், கரிஷ்னடார் கிராயா இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய தாக்குதல் பண்ணதா உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யா தரப்பு வந்து வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, அங்க தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ரஷ்யாவோட ஆயில் டிப்போஸ்லாம் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது போல நல்லா பறந்து விரிஞ்சு எல்லா பக்கத்துலயும் தாக்குதல் பண்றதுனால இப்போ கரண்டா ரஷ்யன்ஸோட டேங்குகளா இருக்கட்டும், ஆர்மட் பர்சனல் வெஹிக்கல்ஸா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் எனர்ஜி தேவை இல்லையா, ஃபியூயல் தேவை முன்னாடி வந்து ஆப்ரேட் பண்ணும் அப்படின்னா. ஸோ அப்படி அவங்க ஆப்ரேட் பண்ண வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரணும் அப்படின்னா இப்பெல்லாம் இந்த டிப்போஸ்லாம் அடிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ உக்ரைனுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கிடைச்சிச்சு. இப்போ அவங்க வந்து அட்டாக் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ ரஷ்யானால டிஃபெண்ட் பண்றதுக்குமே கொஞ்சம் கஷ்டம் தானே. இப்போ ஆர்மட் பர்சனல் வெஹிக்கல்ஸ்லாம் பெருமளவில் யூஸ் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆயில் டிப்போஸையும் உடச்சிட்டதுனால அதுக்கு ஆயில் வராது, சப்ளைல பிரச்சனை ஏற்படும். இதனால ரஷ்ய வீரர்களுக்கு வரக்கூடிய ஆயுதங்கள் கரெக்டான டைம்ல வந்து சேராதனால தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது உக்ரைனுக்கு ஒரு வெயிட் கிடைச்ச மாதிரி இருக்குது, கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்தி உக்ரைன் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஆனா சமீபத்துல ரஷ்யாவும் உக்ரைனோட 2 ஆயில் டிப்போஸை நொறிச்சு விட்டாங்க. அது ஒரு 3-4 நாள் பெருக்கத்தை தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதே போலதானே இங்கேயும் இருக்கும். ரஷ்யா சீக்கிரமா அனுப்பிச்சிருவாங்க. பட் ஆனா இப்ப கள நிலவரம் 2 பேத்துக்குமே சாதகம் இல்லாம இருக்கு. இதை எப்படி உக்ரைன் பயன்படுத்தி இதை அவங்களுக்கு ஃபேவரா மாத்திக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த 48 நாளுக்குள்ள சிரிஸ்கி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு ஆபரேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் வந்து நீங்க செஞ்சாகணும், பெருமளவில் ரிசல்ட் கொடுக்கணும், அப்பதான் ஏதாவது செய்ய முடியும். ஏன்னா இப்போ வரைக்கும் ரஷ்யாவோட பிரிட்ஜை வந்து உடைக்க முடியல, கிரிட்ஜ் பிரிட்ஜை வந்து உடைக்க முடியல. பெருமளவில் ஏதாவது ரிசல்ட் அது களத்தில் காட்டணும். இது எதுவுமே பண்ணல அப்படின்னா யூரோப்பியன் இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸ்லாம் சும்மா கிடையாது. உக்ரைனால எதுவுமே செய்ய முடியல, ஆயுதம் கொடுத்து எல்லாம் கொடுத்து ஒன்றுமே பண்ண முடியலையே. இதை எஸ்கலேட் பண்ணி நம்ம ஆளுங்களும் போய் நின்னாங்கன்னா என்னங்க ஆகுறது, தோக்குறது தானே. ரஷ்யா கிட்ட வந்து அந்த அளவுக்கு பவர் இருக்குது. இப்போ நம்ம கிட்ட அந்த மாதிரி இல்லை, மாரலி வீக்கா இருக்கும். அப்போ உக்ரைன் ஏதாவது சாதிச்சு காமிச்சாதான் மாரலி இங்க ஸ்ட்ராங் ஆக முடியும், அப்பதான் ட்ரூப்ஸ் அனுப்ப முடியும். அதனால இந்த ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் சிரிஸ்கிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், டூ ஆர் டைங்கிற மாதிரி. இப்போ இந்த டூ ஆர் டை ஆபரேஷன் அவர் எப்படி செய்ய போறாரு அப்படிங்கிறது போலாம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா திரும்ப இந்த ரொபோத்தனி பகுதி, இந்த ஜாப்ரிஷா பகுதி அப்படின்னா கர்கிவ் பகுதியில் ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒடசா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரூப்ஸ் இருப்பாங்களே, மெடிக்ஸ், அவங்கள வந்து கேம்புகள் வைக்கிறது, ஏகப்பட்ட வேலைகளாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால மேபி கிரீமியாவை தாக்குறது கூட வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்போ மேற்குலக நாடுகளோட அந்த மெடிக்ஸ்லாம் வந்து இந்த ஒடசால இருக்கிறதுனால அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக ட்ரூப்ஸ் உள்ள வந்திருக்கிறாங்க, உள்ள வருவாங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் நடக்குது இல்லையா, அந்த அஃபென்சிவ் ஆபரேஷன்ல உக்ரைன் செய்ய போறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரூமர் தான், அரசல் பர்ஸ்ல ஏதாவது அஃபிஷியலா டீடைல்ஸ் வந்துச்சுன்னா பார்ப்போம், செய்யறாங்களா என்னன்றது பார்ப்போம். அப்படி ஒருவேளை அஃபென்சிவ் ஆபரேஷன் நடக்கும்போது ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லி யூரோப்பியன் யூனியன் உள்ள சண்டை இல்லாம வரலாம் அப்படின்னா, இதுவும் ஒரு ரூமர் தான். நேற்றுக்கு ஒரு ரூமர் சொல்லியிருந்தோம்ல, அது போல இதுவும் ஒரு ரூமர் தான். என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் அதிபரே இல்ல ரஷ்யா, அங்க ஒரு எலெக்ஷன் வைக்கணும்ல, பொறுமையா இருங்க செத்த, அங்க ஒரு எலெக்ஷன் வைப்போம் அப்படிங்கிறது போல எலெக்ஷன் வைக்கிறதுக்காக இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி ஒரு எலெக்ஷன் கண் துடைப்புக்காக ஒன்று வச்சு பாகிஸ்தான்ல பண்ணாங்க இல்லையா டெமோக்ரஸியா, அது போல இந்த இடத்துல
ஜெலன்ஸ்கி அவர்களை தூக்கி விட்டு வேலரி ஜெலுஸ்னி அவர்களை அந்த இடத்துல உட்கார வச்சிருவாங்க. யாரு இதுக்கு முன்னாடி கமாண்டர் இன் சீஃபா இருந்தார்ல உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கு, அவரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாலாம் பிரசிடென்டா. அதனால என்ன நடக்கும்னா, இப்போ பதவியில இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் சேஃப்டியா வெளியே கூட்டிட்டு போகணுமா, அவங்க எல்லாத்தையும் வெளியே கூட்டிட்டு போயிடலாம். ஏன்னா இந்த வேலரி ஜெலுஸ்னி அவர்கள் வருவாங்கன்னு ரஷ்ய அதிபர் நேத்திக்கு தான் சொல்லியிருந்தார், நேத்திக்கு முந்தாண்டி 2 நாளுக்குள்ள சொல்லியிருந்தாரு. ஸோ இப்படி இருக்கும்போது வேலரி ஜெலுஸ்னி அவர்கள் அதிபராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் வந்ததுக்கு அப்புறமா புதுசா அவரோட ஆளுங்களாம் உக்ரைன்ல வச்சு இதுக்கப்புறம் போய் அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாரு. எப்படி ரிசல்ட் வரதை வச்சு, இப்ப நடக்கக்கூடிய ரிசல்ட் எதுவா இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரியான வேலைகள் நடக்கும். இதுக்கும் கண்டிஷன் இருக்கு. இந்த வின்டருக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த வின்டர்ல உக்ரைனோட மக்கள் ரொம்ப அதிக அளவுல கஷ்டப்பட போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மிக பெரும் அளவுல புரட்சி வரும். புரட்சி வந்துச்சுன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அப்படி இல்லைனாலும் எலெக்ஷன் கொண்டு வரணும், வந்தே தீரணும், இல்லைன்னா அங்க ஒரு பிரச்சனையாயிரும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால புதுசா ஒரு நபரை நிப்பாட்டி அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஜெலன்ஸ்கி அவரை ஜெயிக்க முடியாது. ஸோ அவர் எப்படின்னு தோக்கதான் போறாரு. அவர் தோத்துட்டாருன்னா இப்போ ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சு அதுக்கப்புறம் ரஷ்யா கூட பேச்சுவார்த்தைக்கு பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது போலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நடக்கும், எந்த அளவு அதுக்கான காலதாமத்துக்கு தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதே போல இன்னொரு லிங்க் நடந்திருக்கு. இப்ப நாட்டோல வந்து பாத்தீங்கன்னா ஜெயின்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் இருக்காரா, அவர் இருக்கும்போது இப்போ உக்ரைன் வந்து ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் பண்றாங்க. அதுல ஜெயிக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை, தோக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதுசா வரக்கூடிய அந்த ரூத்தி அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அதான் டச்சோட பிரைம் மினிஸ்டர், அவர் மேல வந்து களங்கம் ஏற்படும் இல்லையா. ஸோ அதனால இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோல்டன்பர்க் அவர்களே ஏத்துக்கலாம். உக்ரைனோட கடைசி அஃபென்சிவ் ஆப்ரேஷனும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா தோல்வி அவர் முழுமையா ஏத்துக்கிட்டு அவர் வெளியே போயிடலாம். ஸோ ரூத்தி அவர்கள் வரும்போது புதுமுகம், புதுசா போய் உட்காந்து பேசுறதுக்கு அவரெல்லாம் விட்டுருங்க, இப்ப நான் புதுசா வந்துக்கிறேன், என்னங்க ரஷ்யா பேசலாமா அப்படிங்கிறத தைரியமா போலாம் இல்லையா. ஸோ அது போலலாம் நடக்கும் அப்படிங்கிறது போலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த கவுண்டர் அஃபென்சிவ் ஜெயிச்சிட்டாலும் இந்த ரூத்தி அவர்கள் வரும்போது பாசிட்டிவான ஒரு இது கிடைச்சிச்சு இல்லையா. ஸோ இவர் வெயிட்டா ரஷ்யா கிட்ட பேசலாம் அப்படிங்கிறது போலையும் சொல்லப்பட்டு வருது. ஸோ என்ன எதுங்க தெரியல, இது போல விஷயங்கள் அங்கே பேசிட்டு இருக்கிறாங்க, நடக்குதா என்ன அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தெளிவா சொல்லிட்டார். நார்த் கொரியால இருக்கும்போதும் சரி, வியட்நாம்ல இருந்தும் சரி. வியட்நாம்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பத்திரிகையாளர் எல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து அவர் லைனா பதில் சொல்ல ஆரம்பிச்சுக்கிறார். அவர் சொன்ன பதில முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்த்தலாம். நீங்க வந்து முதல்ல அணு ஆயுதத்தை பயன்படுத்தி ஸ்ட்ரைக் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல அது எங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா யாராவது ஒருத்தவங்க அப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த எதிரி கம்ப்ளீட்டா அழிச்சிருவோம் எங்களோட செகண்ட் ஸ்ட்ரைக்னால அப்படிங்கிறது போல அவர் தரப்பு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்குன்றது அவரோட பாலிசியில இல்லை, யாராவது அவங்கள தாக்குனாதான் இவர் திரும்பி தாக்குவாரு அப்படிங்கிறதோட சொல்லிட்டாரு. இப்போ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த வியட்நாம் இருக்கிறாங்க இல்லையா, இந்த வியட்நாம் வந்து ரஷ்ய அதிபரை கூப்பிட்டதுக்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கே ரொம்ப கடும் கோபத்துல இருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தோணும், என்னப்பா வியட்நாம் வந்து குட்டி நாடு தானே அப்படிங்கிறது போல. அந்த நாடு கிட்ட 4 லட்சம் மிலிட்ரி தான் வந்து 4 லட்சத்தி ஒரு 5 லட்சம்னு வச்சுக்கோங்களேன் சொச்சம், ஏன்னா போர் சூழல் இல்லையா. ஸோ 5 லட்சம் சொச்சம்னு வச்சுக்கோங்களேன் மிலிட்ரி வந்து வீரர்கள் அங்க இருக்காங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம்னா, அந்த 5 லட்சம் வீரர்களை யாரும் அனுப்ப மாட்டாங்க. அது அந்த நாட்டோட பாதுகாப்புக்காக எலைட் ஃபோர்ஸஸ் வச்சிருப்பாங்க. ஆனா வியட்நாம் கிட்ட ரிசர்வ்ஸ் இருக்கு தெரியுங்களா, ரிசர்வ்ஸ்னு. அந்த ரிசர்வ்ஸ் வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது திடீர்னு கால் அப் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்பிச்சோம்னா அவங்களுக்கு மிலிட்டரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்கும். ஸோ வியட்நாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 5 மில்லியன் பீப்புளை ரிசர்வ்ஸா வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், எந்த சமயம் வேணாலும் சீனா அவங்க மேல படையெடுக்கலாம், மேற்குலக நாடுகள் அவங்க மேல படையெடுக்கலாம். அதுவும் ஏசியா வந்து நேட்டோவோட எக்ஸ்பான்ஷன் வந்து ஏசியா பக்கத்துல இருக்கிறதுனால சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அந்த ஒரு காரணத்தினால கூட வியட்நாம் ரஷ்யாவோட ரொம்ப க்ளோஸா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரஷ்யா இந்த பிரச்சனையில தோக்கவே கூடாது, அது வியட்நாமுக்கும் பிரச்சனையாகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 5 மில்லியன் ரிசர்வ்ஸ்ல ரஷ்யாவுக்கு பெரும்பான்மையான வீரர்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா எதிர்காலத்துல ரஷ்யாவும் வியட்நாமுக்கு உதவுவாங்க, அவங்களோட டெக்னாலஜி எல்லாம் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது வியட்நாமுக்கு கிடைச்ச ஜாக்பாட், அவங்களுக்கு அது கண்டிப்பா தேவை அவங்க நாட்டை பாதுகாக்கணுன்றதுக்காக. ஸோ அந்த ஒரு காரணத்தினால கூட அவங்களோட மிகப்பெரிய ரிசோர்ஸை வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நேட்டோவோட என்டையர் படையே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட 100% படையே வந்தாலும் 30 லட்சம் பேர் 35 லட்சம் பேர் தான். வியட்நாம் கிட்ட மட்டும் ரிசர்வ்ஸே 50 லட்சம் இருக்காங்க. அந்த கால்குலேஷன் போட்டு பார்த்தாலே தெரியும். அமெரிக்கானால 10% தான் யூரோப்பியன் யூனியனுக்கு அனுப்ப முடியும் அவங்களோட இதுல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹங்கேரி ஒரு 20,000, ஸ்லோவாக்கியா ஒரு 18,000 நினைக்கிறேன். அடுத்தது துருக்கியில ஒரு 4 லட்சத்துக்கு மேல. அவங்க தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்மி இந்த நாட்டோலயே, அமெரிக்காக்கு அடுத்தது. 4 லட்சத்துலேருந்து 4.5 ஒரு 5 லட்சம் சொச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ துருக்கி, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா கண்டிப்பா இந்த பொருளை பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, அவங்க ட்ரூப்ஸ் அனுப்ப மாட்டேங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுல இட்டாலியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இட்டாலி வந்து 1,70,000. ஸோ இந்த கணக்கெல்லாம் போட்டு பாத்தீங்க அப்படின்னா
தோராயமா 6 லட்சம் வீரர்கள் வந்து ஸ்ட்ரைட்டாவே அவுட்டு. அமெரிக்கா அந்த 30 லட்சம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுல 6 லட்சம் பேர் வந்து தோராயமா அவுட். ஸோ 3-1 அட்வான்டேஜ் வேணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தான் வந்து டிஃபென்ஸ்ல இருக்காங்க. அக்ரஸர் வந்து நேட்டோ தான். ஏன்னா அவங்க தான் வந்து ஏறி போய் அடிக்கணும், ரஷ்யாவோட நிலைகளை வந்து திருப்பி மீட் எடுக்கணும், உக்ரைனோட பகுதியில் மீட் எடுக்கணும்னா அவங்க தான் வரணும். ஸோ கிளியர் அட்வான்டேஜ் வந்து இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் கூட பேசியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வியட்நாம் கூட நார்த் கொரியா கூட பேசியிருக்காங்க. நார்த் கொரியாட்டி ரிசர்வ்ஸ் அதிகமாக இருக்காங்க. அவங்களோட ராணுவ வீரர்கள் அனுப்பணும்னு நீட் இல்லை, ரிசர்வ்ஸ் அனுப்பிச்சாலே போதும் ரஷ்யாவுக்கு, அதுதான் கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய அட்வான்டேஜ் ரஷ்யாவுக்கு தான் இருக்கு. மிகப்பெரும் தோல்வியை கண்டிப்பாக நாட்டோ நாடுகள் சந்திப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. இது வந்து ரஷ்ய அதிபர் சொல்லியிருப்பாரு, எங்க அந்த வியட்நாம் பேட்டிலேயே சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இந்த வியட்நாமுக்கு போயிருக்கிற ரஷ்ய அதிபர், அது தெரியும். அதனாலதான் பைடன் அவர்கள் வந்து கடும் கோவத்துல இருந்திருக்கிறாங்க. இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் விளாடிமிர் புட்டின் அவர் சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவதுங்க இப்ப நடந்துட்டு இருக்க உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில நாங்க தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஸ்ட்ராட்டஜிக் கிளாஸ் எங்களுக்கு நடக்குது அப்படின்னா, எங்களோட ரஷ்யான்ற 1000 வருஷ பழமை ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, அது முறிவடைஞ்சிரும், எங்களோட ஸ்டேட்ஹுட்டே போயிடும். அதாவது இந்த ரஷ்யன் ஃபெடரேஷன்ங்கிற ஒரு விஷயமே இருக்காது. ஏன்னா மேற்குலக நாடுதான் சொல்லிட்டு இருக்காங்க, துண்டு 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 துண்டா கட்டு பண்ணுவோம் அப்படின்றது போல. இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ரஷ்ய அதிபர் சொல்றதுனால கண்டிப்பா நாங்க கோழைகள் கிடையாது, நாங்க விட்டு கொடுக்கணும் நீட் இல்லை, கடைசி வரைக்கும் பார்ப்போம் அப்படிங்கிறது உள்ள ரஷ்ய தரப்பு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. இது ஒரு அலாம் மேற்குலக நாடுகளுக்கு. ஏன்னா இப்போ உக்ரைன்ல தோத்தாங்க அப்படின்னா மேற்குலக நாடுகளுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா ரஷ்யா தோத்துச்சு அப்படின்னா ரஷ்யாவே இல்லை. அப்படிங்கும் போது கண்டிப்பா ரஷ்யா கடைசி ரஷ்யன் வரைக்கும் போராடுவாங்க, அவங்க பயப்பட போறது கிடையாது அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொல்லியிருக்காங்க. இது ரஷ்ய மக்களுக்கும் ஒரு அலாம். ரஷ்ய மக்களும் அதை ஏத்துக்கிறாங்களா இல்லையான்றது இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு ஃப்ரண்ட் லைன்ல அவங்களோட அக்ரஷன் இதுக்கு மேல இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா ஸ்டேட்ஹுட்டே இல்லையப்பா, நாட்டோ நாடுகள் வராங்க அப்படின்னா வெறி உண்டு தாக்குவாங்க. இதுக்கு மேல உக்ரைனியன் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ரியலான போரே ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டுவது. நடக்குதா இல்லை மேற்குலக நாடுகள் விட்டு கொடுத்து போறாங்களா அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.